காட்டில் பறவைகளின் பள்ளிக்கூடம். நாப்பூர் காட்டோட நடுவுல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல நிறைய பறவைகளோட குழந்தைங்க படிச்சு வந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தோட ஆசிரியரா ரோசி டீச்சர் இருந்தாங்க. ஒரு நாள் காலையில வழக்கம் போல பள்ளிக்கூடம் ஆரம்பமாச்சு. பசங்களா, இன்னும் 4 நாட்கள்ல உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். உங்க எல்லாரையும் எக்ஸாமுக்கு ஊக்குவிக்கிற விதமா நான் ஒரு பரிசை அறிவிக்க போறேன். பரிசா? என்ன டீச்சர் அது? இந்த எக்ஸாம்ல யாரு நம்ம கிளாஸோட ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு நான் 500 ரூபாய் பரிசா கொடுக்க போறேன். அதனால எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். சரியா? சரி டீச்சர், நாங்க எல்லாரும் நல்லா படிக்கிறோம். அப்படியே மத்தியான உணவு இடைவேளை வந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் தங்களோட லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு கிளாஸுக்கு வெளியே வந்தாங்க. ரோசி டீச்சர் சொன்ன பரிசு உனக்கு தான் கிடைக்க போகுது. நீ தான் நம்ம கிளாஸ்லயே எப்போதுமே ஃபர்ஸ்டா வருவ. உன்னால மட்டும் எப்படி சாரா இவ்ளோ அதிக மார்க் வாங்க முடியுது? கிக்கி, நான் தினமும் டீச்சர் கொடுக்கிற பாடத்தை படிச்சு முடிச்சிட்டு தான் தூங்குவேன். கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்தும் போது நான் கவனமா கவனிப்பேன். நான் ராத்திரி படிச்சுட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீயும் என்ன மாதிரி படிச்சு பாரு, உன்னாலையும் கண்டிப்பா நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படின்னு குழந்தைங்க பேசிக்கிட்டு இருந்தத பக்கத்துல உட்கார்ந்தபடியே ராஜுக்காகவும் கேட்டுக்கிட்டு இருந்தான். என்ன ஆனாலும் சரி, இந்த முறை அந்த சாரா கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரவே கூடாது. நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். டீச்சர் கொடுக்கிற பரிசு எனக்கு தான் கிடைக்கணும். அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு. ஸ்கூல் முடிச்சு எல்லா குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ரோசி டீச்சர் 500 ரூபாய் கொடுக்க போறாங்களா? அப்படியே சாரா, கடினமா முயற்சி செய். எனக்கு மட்டும் அந்த பரிசு கிடைச்சா நம்ம வீட்ல இருக்கிற இந்த பழைய விளக்க மாத்திட்டு புதுசா ஒரு விளக்கு வாங்க போறேன். சரி சாரா, உன்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணு. அம்மா உனக்கு எல்லா உதவிகளையும் செய்யறேன். அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த ராஜு ரொம்ப நேரமா ஆழ்ந்த யோசனையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தான். டேய் ராஜு, என்னடா நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். எதையோ தீவிரமா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, ரோசி டீச்சர் இந்த வாட்டி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்களா? ஆனா எல்லா முறையும் அந்த சாரா தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரா. அவ இருக்கிறது வரைக்கும் என்னால கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரவே முடியாதுமா. டேய் ராஜு, நீயும் நல்லா படிக்கிற பையன் தானே, கொஞ்சம் அதிகமா முயற்சி செய். கண்டிப்பா அந்த சாராவை தோக்கடிச்சிடலாம். அந்த சாரா ராத்திரி நிறைய நேரம் உட்கார்ந்து படிப்பாளாம். அவ வீட்ல இருக்கிற விளக்க மட்டும் நாம உடைச்சிட்டோம்னா அவளால கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரவே முடியாதுமா. ஆமா, எனக்காக சாராவோட வீட்ல இருக்கிற விளக்க எப்படியாச்சும் உடைச்சிடுங்கம்மா. இவ்வளவுதான விஷயம். நீ எக்ஸாமுக்கு படிக்கிற வேலைய பாரு, அந்த சாராவை நான் பாத்துக்கிறேன். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. குழந்தை சாராவோ வழக்கம் போல ஸ்கூலுக்கு பறந்து போனா. மீனுக்குருவியோ உணவு தேடுறதுக்காக தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட ராணிக்காகவும் மெதுவா மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. ஏ சாரா, இந்த விளக்கு இருந்தா தானே படிப்ப அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஒரு கல்லை எடுத்து வேகமா அந்த விளக்கு மேல எரிஞ்சது. அந்த விளக்கு அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. சாயந்தர நேரம் ஆனதுமே நான் வீட்டுக்கு வந்த சாராவும் மீனுக்குருவியும் விளக்கு உடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அம்மா, விளக்குக்கு என்னம்மா ஆச்சு? இனிமே நான் எப்படிம்மா படிக்கிறது? சாரா, இது ரொம்ப பழைய விளக்குமா. வேகமா காத்தடிச்சதுல கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளியோட வீட்டுக்கு போய் ஏதாச்சும் பழைய விளக்கு இருந்தா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மிட்டு, உன்கிட்ட ஏதாச்சும் பழைய விளக்கு இருக்கா? சாராவுக்கு எக்ஸாம் நெருங்கி வந்துடுச்சு. அவ படிக்கிறதுக்கு விளக்கு வேணும். இருக்கு மீனு, என்கிட்ட ரொம்ப நாளா பயன்படுத்தாத விளக்கு ஒண்ணு இருக்கு, நான் தரேன் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி நான் கிட்ட இருந்த விளக்க மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. மீனுக்குருவியும் அந்த விளக்க வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. என்னாச்சுமா? நான் சொன்னபடியே சாராவோட வீட்ல இருந்த விளக்க உடைச்சிட்டீங்களா? அம்மா, காலையிலேயே போய் அந்த குருவியோட வீட்ல இருந்த விளக்க உடைச்சிட்டேன். நீ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர போற. ஜாலி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. மகனே ராஜு, நீ ஜம்ஜம் பறவையோட கடைக்கு போய் நிறைய பண்டங்களை வாங்கிட்டு வா. அதான் ராத்திரி நிறைய நேரம் உட்கார்ந்து படிக்க முடியும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ராஜு கிட்ட காசை கொடுத்துச்சு. குழந்தை ராஜுவும் அந்த காசை வாங்கிக்கிட்டு கடையை நோக்கி பறந்து போனா. ஜம்ஜம் அண்ணே, எனக்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொடுக்கறீங்களா? மீனு, புதிய விளக்கு வாங்கியிருக்கியா? இது பழைய விளக்கு தான். சாரா படிக்கிறதுக்காக நான் இத மிட்டு கிளிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். பறவை மீனு கிட்ட இருந்த காசை வாங்கிக்கிட்டு விளக்கெண்ணெய கொடுத்துச்சு. அத வாங்கின மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் கடைக்கு வந்த ராஜுக்காகவும் பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன அங்கே நின்னுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்?
ஆனா ராஜுக்காகமோ எந்த பதிலுமே சொல்லாம அங்கிருந்து பறந்து போனா. ஹம், இந்த காலத்து குழந்தைங்களுக்கு மரியாதையே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்த ராஜு அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா. அம்மா கிட்ட இதுக்கும் ஒரு நல்ல திட்டம் இருக்கு. ராணிக்காகவும் தன்னோட திட்டத்தை ராஜுவோட காதுல சொல்லுச்சு. குழந்தை சாராவோ ராத்திரி ரொம்ப நேரம் அந்த விளக்கோட வெளிச்சத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணிக்காகமும் மிட்டு கிளியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மிட்டு, நீ பெரிய தப்பு பண்ணிட்டியே. போன வாட்டி இதே மாதிரிதான் நான் அந்த மீனுக்குருவிக்கு என்கிட்ட இருந்த பழைய விளக்க கொடுத்தேன். நான் விளக்கு கொடுத்த நேரம் என் பையன் ராஜு அந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான். இப்போ நீ அந்த குருவிக்கு விளக்கு கொடுத்திருக்க. அநேகமா உன் பையன் தூக்கி இந்த பரீட்சையில ஃபெயிலா தான் போக போறான். நீ சொல்றது உண்மையா? நான் அந்த குருவி கிட்ட இருந்து இப்பவே விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு, நான் நேத்துக்கு உன்கிட்ட விளக்கு கொடுத்தேன்ல, அதை திருப்பி கொடுத்துடு. என் பையன் படிக்கிறதுக்கும் எனக்கு விளக்கு வேணும். உடனே மீனுக்குருவியும் தான் கிட்ட இருந்த விளக்க மிட்டு கிளி கிட்ட கொடுத்துச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. வெளிச்சம் இல்லாம மீனுவோட வீடு முழுவதும் ரொம்பவும் இருட்டா இருந்துச்சு. அம்மா, எனக்கு எந்த எழுத்தும் தெரிய மாட்டேங்குது. என்னால படிக்கவே முடியலம்மா. கவலைப்படாத சாரா, நான் குயிலி ஆண்டியோட வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். அவங்க வீட்டுல இருக்கிற விளக்குல நீ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு குயிலியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குயிலி அக்கா, நான் மீனு வந்திருக்கேன். உங்க வீட்டோட கதவை திறங்க. குயிலியும் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. என்ன மீனு, இந்த ராத்திரி என் வீட்டுக்கு வந்திருக்க? சாராவுக்கு இன்னும் 2 நாள்ல பரீட்சை ஆரம்பிச்சிடும். என் வீட்ல விளக்கு உடைஞ்சு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் உங்க வீட்ல இருக்கிற விளக்கோட வெளிச்சத்துல சாராவை படிக்கிறதுக்கு அனுமதிப்பீங்களா? சரி மீனு, சாரா தாராளமா படிக்கட்டும் அப்படின்னு சொன்ன குயிலி சாராவை தான் வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. குழந்தை சாராவும் பரீட்சைக்காக ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டு இருந்தா. ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இத ராணிக்காகவும் தான் வீட்டு முன்னாடி நின்னபடியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சாராவை நாம என்ன செஞ்சாலும் இவ படிக்கிறத மட்டும் விடவே மாட்டேங்கிறா. நாளைக்கு இதுக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணிக்காகவும் குயிலியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குயிலி, நேற்றுக்கு ராத்திரி மீனுக்குருவியும் சாராவும் உன் வீட்ல இருந்து பறந்து போனாங்க. என்ன விஷயம்? ராணி, அந்த குருவியோட வீட்ல விளக்கு உடைஞ்சு போயிடுச்சா. அதான் அதனோட குழந்தைய என் வீட்ல உள்ள விளக்கோட வெளிச்சத்துல படிக்க வச்சுட்டு போகுது. அட குயிலி, அந்த சாரா ஒரு சரியான திருடி. போன முறை என் வீட்லயும் இப்படிதான் விளக்கு உடைஞ்சிடுச்சுன்னு படிக்க வந்தா. என் அலமாரில இருந்து 100 ரூபாய சமயம் பார்த்து திருடிட்டா. நல்ல வேளை இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்ன. இனிமே அந்த குருவிங்க வந்துச்சுன்னா என் வீட்ல நான் சேர்க்கவே மாட்டேன். புலி இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு குயிலியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவி ரொம்ப நேரமா வீட்டோட கதவை தட்டியும் குயிலி தான் வீட்டோட கதவை திறக்கவே இல்லை. இப்ப நான் என்ன பண்றதுமா? நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு. நான் எப்படிமா படிக்கிறது? அம்மாவால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுமா. வா, நாம நிலவோட வெளிச்சத்துல உட்கார்ந்தே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு உயரமான இடத்துக்கு பறந்து போச்சு. குழந்தை சாராவும் நிலவோட வெளிச்சத்துல உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல ராஜுக்காகவும் பரீட்சைக்காக ரொம்ப தீவிரமா தான் வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. எதிர்பாராத விதமா அந்த விளக்கு ராஜுவோட புத்தகத்தின் மேல விழுந்துடுச்சு. அதுல இருந்த நெருப்பு புத்தகம் முழுவதையும் எரிச்சிடுச்சு. இதனால ராஜுவால பரீட்சைக்கு படிக்க முடியல. ராஜுக்காக அன்னைக்கு ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தான். மறுநாள் காலையில குழந்தை சாராவோ தான் கஷ்டப்பட்டு படிச்சத ரொம்பவும் சிறப்பா எக்ஸாமுக்கு எழுதுனா. சாரா ஆசைப்பட்டபடியே அவ டீச்சர் கிட்ட இருந்து பரிசையும் வாங்கினா. ஆனா குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைச்ச ராஜு அந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான். காகங்களும் நாம்பூர் காட்டுல பள்ளி குழந்தைங்களுக்கு கோடைக்கால விடுமுறை முடிஞ்சு நாளைக்கு பள்ளி ஆரம்பமாக போகுது. அன்னைக்கு ராத்திரி மீனுக்குருவியோட பொண்ணு சாரா தான் அம்மா கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. அம்மா அம்மா, பாட்டியோட வீடு ரொம்ப ஜாலியா போச்சுமா. நான் நிறைய பசங்க கூட விளையாடினேன். சாரா, போதுமா, லீவு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போயாகணும். நீ மிஸ் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா?
ஆமாம்மா, நான் பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். நாளைக்கு மிஸ் கொடுத்த எல்லா ஹோம்ஒர்க்கையும் நான் ஸ்கூல்ல சப்மிட் பண்ணுவேன். அப்படியே சாரா, ரொம்ப நல்லது. சரி சரி, வா, இப்பவே லேட் ஆயிடுச்சு, தூங்குவோம். அப்பதான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் அதனோட பொண்ணு சாராவும் அவங்களோட வீட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல மீனுக்குருவியோட பக்கத்து வீட்ல காலுக்காகம் வாழ்ந்து வந்துச்சு. காலுக்காகத்தோட பையன் ராஜு புக்கையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ராஜு, உனக்கு என்னப்பா ஆச்சு? இன்னும் தூக்கம் வரல? இந்த புத்தகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க? அம்மா அம்மா, நான் லீவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணேம்மா. அந்த கொண்டாட்டத்துல நான் ஹோம்ஒர்க் கொடுத்ததே மறந்துட்டேன். நாளைக்கு மிஸ் ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்டா நான் என்னம்மா சொல்றது? ராஜு, இப்போ இருந்து ஹோம்ஒர்க் பண்ணுப்பா, உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. அம்மா, நிறைய ஹோம்ஒர்க் மிஸ் தந்து விட்டாங்கம்மா. இப்போ பண்ண முடிக்க முடியாது. அம்மா அம்மா, நான் நாளைக்கு டீச்சர் கிட்ட அடி வாங்காம இருக்க நீங்க தான் ஏதாச்சும் யோசனை சொல்லணும். ராஜு, நீ கவலைப்படாத, அம்மா ஏதாச்சும் யோசனை சொல்றேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் பையனை அடி வாங்காம இருக்கிறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சது. ராஜு, ஒரு அருமையான யோசனை இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு மீனுக்குருவியோட பொண்ணு சாரா நல்லா படிப்பால, அவ இந்த நேரத்துல ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிருப்பா. ஆமாம்மா, அந்த குருவி என்கிட்ட அன்னைக்கே சொல்லுச்சு எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டேன்னு. ராஜு, நீ கவலைப்படாத, உன்னோட காலி நோட் புக்கை எடுத்து அந்த குருவியோட பேக்ல வச்சிடுறேன். அந்த குருவியோட பேக்ல இருந்து ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து உன்கிட்ட தந்துடுறேன், சரியா? ஐ அம்மா, ரொம்ப நல்லதும்மா. நாளைக்கு நான் மிஸ் கிட்ட அடி வாங்காம தப்பிச்சிடுவேன். பிறகு ராணிக்காகவும் ராஜுவோட காலியான நோட் புக்கை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மெதுவா சத்தமே இல்லாம மீனுவோட வீட்டின் கதவை திறந்து உள்ள வந்துச்சு. பிறகு சாராவோட பேக்ல இருந்த புக்கை வெளியே எடுத்துட்டு ராஜுவோட புக்கை சாராவோட பேகுக்குள்ள வச்சது. பாவம் சாரா, நாளைக்கு மிஸ் கிட்ட அடி வாங்க போறா அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சாராவோட நோட் புக்கை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்தது. மீனுக்குருவி தான் வீட்டுல உட்காந்து சமையல் செய்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா, நேரம் ஆச்சு. சரி சாரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்படியே பசங்களுக்கான பள்ளிக்கூடமும் ஆரம்பமாச்சு. ரோசி டீச்சர் தான் பசங்க கிட்ட விடுமுறை நாட்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, உங்களோட லீவ் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா மிஸ், எங்க லீவ் எல்லாம் ரொம்ப நல்லா போச்சு. நான் எங்க அப்பா கிட்ட நிறைய தோட்ட வேலைகளை பத்தி கத்துக்கிட்டேன். அப்படியா? ரொம்ப நல்லது. பசங்களா, இனிமே நீங்க படிப்புல கவனம் செலுத்தணும். ஏன்னா எக்ஸாமுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. சரி, நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் வரிசையா கொண்டு வந்து காட்டுங்க. ரோசி டீச்சர் இப்படி சொன்னதுமே ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களோட ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து டீச்சர் கிட்ட காட்ட ஆரம்பிச்சாங்க. அட ராஜு, இந்த வாட்டி ஹோம்ஒர்க் முழுவதையும் செஞ்சுட்டியே, வெரி குட். ரொம்ப நன்றி டீச்சர். ஹே சாரா, என்ன இது? உன் நோட் புக் முழுவதும் காலியா இருக்கு. எங்க ஹோம்ஒர்க்? டீச்சர், நான் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்திருந்தேன், அந்த நோட்ல தான் இருக்கு, நல்லா பாருங்க. ஹே சாரா, நீ படிக்கிற பொண்ணு தானே, உனக்கு என்ன ஆச்சு? அது மட்டும் இல்ல, இப்போ பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டியா? நீ ஹோம்ஒர்க் செய்யாம வந்ததுக்கு உனக்கு தண்டனை இருக்கு. இன்னைக்கு முழுவதும் நீ கிளாஸுக்கு வெளியே தான் நிக்கணும். சாராவும் அன்னைக்கு முழுவதும் கிளாஸுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருந்தா. சாயந்தர நேரம் ஆனதுமே எல்லா அம்மாக்களும் தங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருந்தாங்க. மீனுக்குருவியும் மற்ற அம்மாக்களும் சாரா கிளாஸோட வெளியே நிக்கிறத பார்த்தாங்க. சாரா, என்னாச்சுமா? ஏன் நீ கிளாஸுக்கு வெளியே நிக்கிற? அம்மா, நான் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தாம்மா வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நோட் எல்லாம் காலியா இருக்கு. ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு மிஸ் என்ன வெளியே விட்டுட்டாங்கம்மா. மீனு, உன் குழந்தைய நீ ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோ. சாரா நல்லா படிக்கிற பொண்ணு, இப்ப அவளுக்கு திமிரு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த சாராவுக்கு திமிரு அதிகம். இப்படியே போனா அவ சீக்கிரம் ஃபெயில் ஆயிடுவா. சாரா, ஹோம்ஒர்க் செய்யலைன்னு சொல்லு. எதுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருக்க? போதும், நிறுத்துங்க. என் மக ஹோம்ஒர்க் செய்தா, அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நீங்க பாருங்க, என்னோட சாரா இப்ப இருக்கிறத விட வர எக்ஸாம்ல அதிக மார்க் வாங்குவா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, என்ன நம்புங்கம்மா, நான் ஹோம்ஒர்க் செய்தேம்மா. எப்படி என் நோட்ல இருந்த ஹோம்ஒர்க் எல்லாம் காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல. சாரா, அம்மா உன்னை நம்புறேம்மா. கண்டிப்பா நோட் புக்கு தான் மாறி இருக்கும், நீ கவலைப்படாத.
நீ வர எக்ஸாம்ல இன்னும் நல்லா படிச்சு அதிக மார்க் வாங்கணும், சரியா? கண்டிப்பா அம்மா, நிச்சயமா நான் வாங்கி காட்டுவேன். யார் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்கும்படி நான் செய்வேன். ராஜு, நான் எல்லா முறையும் உன்னை அடி வாங்காம பாதுகாக்க முடியாது. இன்னையில இருந்து நீ நல்லா படிக்க ஆரம்பிக்கணும், சரியா? வர எக்ஸாம்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வரணும். சரி சரி அம்மா, நான் இன்னையிலேருந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படியே எக்ஸாமுக்கான நாளும் நெருங்கிடுச்சு. எல்லா குழந்தைகளும் தங்களோட வீட்ல இருந்து ரொம்ப மும்மரமா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜுக்காகமோ படிக்கிறேங்கிற பேர்ல தான் அம்மாவை ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ஐயோ பாவம் என்னோட ராஜு, படிச்சு படிச்சு களைப்பாவி படுத்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல குழந்தை சாராவோ இரவு ரொம்ப நேரம் கண் முழிச்சு ரொம்ப தீவிரமா படிச்சுக்கிட்டு இருந்தா. சாரா, போதுமா, ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, தூங்கு. அம்மா, இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் பாக்கி இருக்குமா, நான் அதை படிச்சுட்டு வரேன், நீங்க தூங்குங்க. இப்படியே எக்ஸாமுக்கான நாளும் வந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் அவங்க படிச்சத எக்ஸாம்ல ரொம்ப நல்லா எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கு? எனக்கு எதுக்கான ஆன்சருமே தெரியலையே. சரி, நம்மளை பத்தி ஏதாச்சும் பாட்டை எழுதி வைப்போம் அப்படின்னு சொன்ன ராஜுக்காக ஒரு பாட்டை அந்த எக்ஸாம் பேப்பர்ல எழுதி வச்சது. 2 நாட்களுக்கு பிறகு எல்லா அம்மாக்களையும் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கூப்பிட்டிருந்தாங்க. பறவைகளே பாருங்க, என்னோட ராஜு எக்ஸாம ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னான். பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேப்பர் கொடுப்பாங்க, என் ராஜு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். ராணி அக்கா, எதுக்காக இப்பவே அவசரப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் பேப்பர் கிடைச்சிடும், அப்போ தெரிஞ்சுக்கலாம் யாரு ஃபர்ஸ்ட்ன்னு. கொஞ்ச நேரத்திலேயே பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் ஆரம்பமாச்சு. ரோசி டீச்சர் அவங்க கரெக்ட் பண்ண பேப்பரை எல்லா அம்மா கிட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்களே, யாரு கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க தெரியுமா? அது சாரா தான். சாரா ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கா. எல்லாரும் சாராவுக்கு பாராட்டு சொல்லுங்க. உடனே எல்லா குழந்தைங்களும் கிளாப் பண்ணாங்க. இதை கேட்ட சாராவும் மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே ரோசி டீச்சர் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கான மார்க்கையும் சொன்னாங்க. எல்லா குழந்தைகளும் நல்ல மார்க்ல பாஸ் ஆயிருக்காங்க. ஆனா ராஜு, நீ மட்டும்தான் கிளாஸ்லயே ஃபெயில் ஆயிருக்க. நீ உன்னோட பேப்பர்ல பாட்டு எழுதி வச்சிருக்க. ராணி, உங்க பையனோட படிப்பு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அடுத்த எக்ஸாம்லயும் அவன் ஃபெயில் ஆனா இந்த ஸ்கூலை விட்டு அவனை நாங்க நீக்கிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபெயில் ஆகிற பசங்களை எங்க ஸ்கூல்ல வச்சிருந்தா எங்க ஸ்கூலோட பேரு தான் கெட்டு போகும் அப்படின்னு ரோசி டீச்சர் சொன்னதை கேட்ட ராணிக்காகவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. தான் பையன் இத்தனை நாளா தம்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்ச ராணிக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அது மற்ற பறவைகள் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுது. பிறகு ராணிக்காகவும் ரொம்ப கோபத்தோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்த ராஜுவை ராணிக்காகவும் ரொம்ப கோபத்தோட அடிச்சது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். பிரசன்ட் ராஜன் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரகதி, ஹாய் ஜெய் பாரதி, ஹாய் ஹர்ஷாலி, கவின், சவின் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தீக்ஷா பாப்பா, ஹாய் அஸ்கா குட்டி, ஜத்விக் ரோஷன், நளினா ஃப்ரிட்டி, ஜெஃப்ரி ரோஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரக்ஷா, சீரா, ஹென்ரி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்ஷினி, தர்ஷிகா, கோபிகா, சுபாஷினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிருஷ்ணா, மித்ரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விக்கி, விசு, ஹாய் திவ்யா, ஹாய் யோகதர்ஷா, ஹாய் டயானா, ஹாய் ஹர்ஷா பாப்பா, ஹாய் மகிசாலினி, ஹாய் சத்வனு, மெல்வின், பிரவீன், அனாலியா, அவந்திகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹனிஷ்கா, உமா, தனி, விஜய் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சிபுதர்ஷன், பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தவன், சர்வி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.